எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேவி அந்த திரையரங்கத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன ராகு கேது படம் வந்து புராண படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்மளாம் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ராகு கேதுவோட தோஷம்னா என்ன, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதோடு இல்லாமல் நம்ம நாரதருங்கிறது ஒரு முக்கியமான ரோல். அந்த நாரதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த அமுதம் கொடுக்கறது எப்படிங்கிறத வந்து அவங்க தான் பாலமாக இருக்காங்க. அது மாதிரி எந்த ஒரு காரணத்துக்கும் யாராவது ஒருத்தர் பாலமாக இருந்தால் தான் நல்லது கெட்டது தெரியும். அது மாதிரி நம்ம நாரதராக நடித்தவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவர் ஒரு பாலமாக இருந்தால் அமுதத்தை கிடைக்கிறதுக்கு எப்படி வழி சொன்னாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப எக்ஸலண்ட் நடிப்பு. இதை இயற்கை நடித்த நம்ம பாலசுந்தரம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. அதுதான், அதாவது பார்த்தீங்கன்னா தூய தமிழ்னு சொல்லுவாங்க, அதாவது இலக்கண தமிழ்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கண தமிழ் வந்து இதில் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஏனாதோன்னு பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு தூய தமிழ் புராணங்கிறதுனால இலக்கிய தமிழ் இலக்கண தமிழ் அது இருக்கணும். அது ரொம்ப அவங்க கையாண்ட விதம், உரையாடல்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. இசை கேட்க வேணும். பாடல்கள் அருமை, பிஜிஎம் அட்டகாசம், பிரமாதம். எல்லாரும் வந்து பாருங்கள் தேட்டருக்கு. ரொம்ப நன்றி. ஆமாம், இது வரைக்கும் அவங்கள கிளாமரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அவங்க அதுக்கு சில பேர் வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க விரதம் இருந்த மாதிரி தெரியல. அந்த அருள் வரம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அதாவது உண்மையிலே ஒரு பார்வதி வந்து நமக்கு வரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட், பிரமாதம். படம் சூப்பராக இருக்குதுங்க. ராகு கேது தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். நல்லா சாமி பக்தியாகவும் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சாமி வேஷம் சூப்பராக இருக்குது. அவர் சமுத்திரகனியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே இல்லை, நல்லா அந்த இது கேது ராகெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கினா எல்லாம் நல்லா வரும் அப்படின்றாங்க. சுத்தமாக நல்லா பேசியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது படம். ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த பக்தி படம் பார்த்து நல்லா டைலாக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார். படம் பார்க்க விறுவிறுப்பாகவும் இருக்குது. படம் நல்லா அருமையாக இருக்குது. 100க்கு 100 எல்லாமே நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது சார். எல்லாமே படம் நல்லா இருக்குது. என்ன சார் இந்த ராகு இதை பற்றி எல்லாம் இதாக சொல்கிறாப்புல நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பக்தி படம் பார்த்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இது வந்து புதுசாக ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. நல்லா எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம். ஆமாம், அது ஒரு கிரகங்கள். நமக்கு வந்து நவ கிரகங்களை பற்றி தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன பலன் இருக்குது, அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அந்த 2 கிரகங்களை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், இது கிளைமேக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாகவே எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன் தரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம டிஃபிகல்ட்டாக இல்லை, இது நல்லா புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. நாடக நடிகர்கள் ஆமாம் சார், இப்போ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டர் ஏற்று நடிக்க முடியும். ஸோ இது நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற படம் தான், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க சார். சமுத்திரகனி சார். ஆமாம் சார், ஆனால் நல்லா இருக்குது. பட் ஆனால் அவங்களுடைய கேரக்டருக்கு ஓகே, பரவாயில்ல. ஓகே சார், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இதில் எந்த ஒரு முகசுவிக்கிற மாதிரி சீன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது சார். பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. சமுத்திரகனி சார், கஸ்தூரி மேடம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராகு கேது அதோட எஃபெக்ட் இம்பேக்ட் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ராகு கேது எப்படி உருவாச்சு, அந்த கிரகத்தோட இம்பேக்ட் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும், அதை சாமி வழிபட்டால் எப்படி அதை இது தவிர்க்கலாம் அந்த இம்பேக்ட் எல்லான்றதை நல்லா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வீட்டில் வயசானவங்க தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 hours அப்படியெல்லாம் இல்லை. இதில் பார்த்தா கண்டிப்பாக இல்லை, நல்லா இருக்கு. அது ஒரு ஆக்டிங் தானே, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அது பொருத்தமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பொருந்தி இருந்தது. எல்லாருக்குமே நல்லா அந்த ரோலுக்கு பொருந்தி இருந்தாங்க.
படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் இருக்காங்க, ஆனால் மீதி எல்லாமே மேடை நாடகம். மேடை நாடகங்கள் அவங்களாம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்தால் அவங்களுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, நல்லாவே நடிச்சிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பாக பார்க்கலாம். 2 hours எங்கேஜிங்காக தான் இருக்குது. படம் அற்புதமாக இருக்குது. அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் சுத்தமான தமிழ் பேசி நான் பார்த்ததே இல்லை. முக்கியமான விஷயமே அதுதான். ஏன்னா வருங்கால சந்ததிகள், இப்போ இருக்கிற சந்ததிகள் அனைவருக்குமே, இந்த இளைஞர்களுக்கு தமிழ் இப்படி கூட இருக்குமான்னு அதை எதிர்பார்க்குற அளவுக்கு தமிழ் இருக்குது. அந்த தமிழ் தான் மெயின் உச்சரிப்புலாம் இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் வந்து நடிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் சண்டை பேச்சு நான் தான், மேக்கப்பும் நான் தான் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் அற்புதமான ஒரு ஆதரவை மக்கள் தர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ராகு கேது அப்படின்னாக்கா ஒரு அசுரன் வந்து, அதாவது அமுதம் கடைஞ்சாச்சு, அந்த அமுதத்தின் மூலியம் விளைவு என்ன, அது உயிரோடு தான் இருக்குன்றதுக்காக இதை வந்து நாராயணன் வந்து இந்த தலையை வெட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் துர்காதேவி மூலிமா அந்த தலையும் பாம்பும் உடல் கொடுத்து இப்போ யோகக்காரகன் ஞானக்காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷனுக்கு தரக்கூடிய விஷயங்கள் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. 9 கிரகம் முன்னாடி வந்து 7 கிரகம் வந்து இருந்தது. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு. அதற்கப்புறம் சாயா கிரகமாக இந்த 2 கிரகங்கள் சேர்ந்ததுனால எதிர்ப்புறமாக, அதாவது எதிர்மறையாக சுற்றி வருவது. இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சவங்களுக்கு, ஜோதிட விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கும் இது. ஆமாம். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு இது வந்து பெரிய ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுக்கும். படத்தில் கஸ்தூரி மேடம் வந்து ஃபர்ஸ்ட் சாமி வேஷம் போட்டிருக்காங்க, அது எப்படின்னு நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அதாவது அந்த துர்காதேவிக்கான விஷயங்களை அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. தமிழும் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. படத்தில் புதுசாக ஒரு ஹீரோயினியை வந்திருக்காங்க, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க வந்து புதுசாக நம்ம நாடகத்தில் இருந்தவங்க தான். அவங்க வந்து அற்புதமாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணாங்க. அருமையாக, அதாவது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள்னா இப்போ இது மட்டும்தான். அந்த மாதிரி சாங் நல்லா இருக்கு. ஓ, நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ராகு கேதுவோட நன்மைகள், கிரகங்களோட நன்மைகள், தீமைகள், அதோட பலன்கள், பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மேடை நாடகம் எடுத்தவங்க நடித்தவங்கன்ற மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லா ரியாலிட்டிக்காக சினிமா மோடோட நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான், அந்த மேடை நாடகன்ற அந்த இதுவே தெரியல. எல்லாருமே ரொம்ப ரியலாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி சாரும் நடிச்சிருக்காங்க. ஆமாம், புரிஞ்சுது. ரொம்ப நல்லா கிளியராக புரிஞ்சுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். புரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்கு. ஆமாம், அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு.